ఎందుకు నవ్వారు? ஏன் நான் அவர்கிட்ட நான் பேசுகிறேன். உன் பிரச்சனை என்ன? இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு சக்ஸஸ்க்கான ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுற ஒரு தருணம். அதில் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த காலத்தில் ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து எல்லாருக்குமே கம்மி. ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மேலே யாருக்கும் அந்த என்னங்க இப்படி போட்டு படுத்துகிறாங்கங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் உங்களை உட்கார வச்சு கட்டி வச்சு பாசத்தால் அன்பால் சிரிப்பால் ஒரு சிந்தனையோட இந்த படத்தை வந்து நிதானமாக கதையை சொல்ல போகும்போது அதில் ஒரு வெற்றி பார்த்து அந்த வெற்றிக்கான ஒரு மேடையில் நாங்கள் நிற்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். ஜீவி அங்கேருந்து மம்மிதா அங்கே கேட்குது, என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு. இன்னும் வரல, இறங்குறேன். மம்மி, நான் அவங்கள செல்லம்மா மம்மின்னு கூப்பிடுவேன். இந்த கதை வந்து முதல் முறையாக வெங்கி வந்து என்கிட்ட சொன்னப்போ என்கிட்ட அப்படியே ஒரு சீனாக சொல்லப்போது நான் கேட்டேன், வெங்கி சூர்யா இந்த சீனெல்லாம் பண்ண ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு. ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கேன், நான் எவ்வளோ ஹீரோஸை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லலைனாலும் நமக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு அறிவு இருக்குது. அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஈகோ இருக்கும், அப்புறம் அது இருக்கும், ஏதாவது திங்க் பண்ணுவான், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. Sure that Surya is doing this scenes? Yes ma'am, yes he's doing அப்படின்னார். வாவ் அப்படின்ன. அப்புறம் கதை கேட்டு முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு சொன்னது, இந்த படத்தில் உங்களுக்கு ஹீரோயின் நல்லா இல்லைன்னா இந்த படம் ஓடாது வெங்கின்னு சொன்னப்போ நோ வி வில் ஃபைண்ட் த ரைட் கேர்ள் அப்படின்னாரு. அப்போ நான் டூட் ஷூட்டிங்க்கு ஒரு நாள் நான் போனப்போ நான் மமிதா பைஜுவை பார்த்தேன். ஆனால் அங்கிட்ட அவ்வளோ பேசலை. அவங்க ஹலோ அப்படி ஹலோ போயிட்டாங்க. அப்போ சரத் சார் சொன்னார், நோ ஷி இஸ் வெரி குட், வெரி டேலண்டட், நல்லா நடிக்குது இந்த பொண்ணு அப்படின்னு. அப்படியான்னு. அப்புறம் படம் பார்த்தோன்னே ஷி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். சரத் சாரோட நான் இந்த படம் பார்த்தப்போ அவர் எப்போவுமே ஒரு படத்தை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்ப்பார். இல்லை இந்த இடம் நம்ம பெட்டராக பண்ணியிருக்கலாம், அது இப்படி பண்ணிடலாம். The first time he saw him, I loved the film. I've never heard him say that. He said, I loved the film. I loved it. Venki, I must talk about you. You're so good, Venki. நான் லக்கி பாஸ்கர் பார்த்து ஐ ரியலி லவ் த ஃபில்ம். பட் இந்த படத்தில் ஒரு இன்டெலிஜென்ட் ரைட்டிங். எப்போவுமே கமல் சார் என்கிட்ட நேற்று கூட அவரை பார்த்தேன். ஹிசைங் இன்டெலிஜென்ட்டாக எழுதுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும். வி ஷுட் டூ ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு மீட் வைக்கணும், ஒரு எல்லாரும் உட்காந்து கலந்து இந்த ஸ்க்ரீன் ரைட்டிங் பற்றி எப்படி எடியூகேட் பண்ணணுங்கிறது நிறைய பண்ணணும்னு. பட் யூ ஏஸ்ட் இட். இவர் வந்து நிமிஷ், அவர் ஃபுல்லாக கேரளாலேருந்து, மேடம் ഇവിടെ വരും, അവിടെ நிற்காம், ഈ ലൈറ്റ് ഇവിടെ அப்படின்பாரு. ஓகே சார் அப்படி. ஒரு நாள் தெரியாமல் நான் டைலாக் தெலுங்குலேயே சொல்லிட்டேன் சூர்யாவை பார்த்து, ஏன்ட்ரா எல்லாம் சேஸ் தின சார் கட் 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 சாரி 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 ஏதோ தெலுங்கு ஞாபகத்தில் சொல்லிட்டேன்னு. ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் ஸோ நைஸ். எப்போவுமே சினிமாவில் வந்து ஒரு குடும்பமாக பழகிற ஒரு கதைக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இதை வந்து இது எப்படியாவது வெற்றி அடையணும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும், அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பந்தம் இருக்கும். அது சில படங்களில் வந்து ஃபுல்லாக அமையும், சில படத்தில் நடுவில் பிச்சுக்கும். பட் இந்த ஒரு படத்தில் ஐ ஃபெல்ட் எல்லாருமே ஒரு குடும்பமாக, இன்க்ளூடிங் ஜீவி. எனக்கு நைட் 11 மணிக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணார். நான் பயந்துட்டு, என்ன ஜீவி நைட் டக்குன்னு ஃபோன் எடுத்தா ஒரு அழகான மெசேஜ் போட்டிருந்தார். எனக்கு அந்த வார்த்தை கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் எப்படி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். பட் ஹீஸ் அ ஜீனியஸ். ஐ ஒர்க் வித் ஹிம் அண்ட் ஐவ் டோல்ட் ஹிம் தட் மெனி டைம்ஸ். வாட் அ ஜீனியஸ். நேற்று சிவகுமார் அண்ணா ஃபோன் பண்ணார், 1 மணி நேரம் பேசினார். ஏங்க என் அண்ணன் எனக்கு பேசுகிறாரு. நான் சொன்னேன், சின்ன பையங்க எவ்வளோ அழகாக எழுதியிருக்கானு. அவனுக்கு 42 வயசு ராதிகா. அவரு டப்புன்னு, அவன் சின்ன பையன் கிடையாது.
நான் சொன்னேன் அப்படியா, அவனுக்கு கல்யாணம் கூட அவளை தெரியுமான்னு. ஓ, நான் இவ்வளோ நேரம் படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட, எனக்கு தெரியல தெரியாத விஷயம்லாம் அவர் சொல்கிறார். கல்யாணம் கூட அவளை 42 வயசு எப்படி பண்ணியிருக்கா பார்த்தியா. அண்ணா அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்லிடுறேன். அது என்னண்ணா இவ்வளோ கதையெல்லாம் சொல்கிறீங்கன்னு. சூர்யா, ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ சூர்யா. யூ லுக் ஸோ ஹேண்ட்ஸம். You look so gorgeous in the film. I was like, so nice. I missed his heartbeat when I saw him. He was so cute. I loved him in வாரணமாயிரம். அந்த வாரணமாயிரத்துக்கு அப்புறம் இவ்வளோ அழகான சூர்யாவை, ஆஃப்கோர்ஸ் ஒரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர், பட் இதில் அவர் வந்து ரொம்ப அழகாக இருந்தார். அண்ட் உண்மையிலே பிரமாதமாக நடித்தார். எனிவே, தேங்க்யூ வெங்கி ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ரோல். என் கேரியரில் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், பட் திஸ் இஸ் கோயிங் டு பி மெமரபிள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிபடி. ஆடியன்ஸுக்கும் நன்றி, ப்ரெஸ்ஸுக்கு முக்கியமாக ரொம்ப நன்றி. ஏன்னா யாருமே தப்பாக எழுதலைங்க. ஸோ ப்ளீஸ் என்ஜாய் த சக்ஸஸ் அண்ட் கீப் இந்த மாதிரி நல்ல படங்கள். நீங்கள் வந்து இப்போ தமிழுக்கு நீங்கள் கிடைச்ச ஒரு பொக்கிஷம். Hello everyone. So first of all, I want to say thank you to my team, Venki sir, GV sir, Radhika ma'am, Balaji sir, Bhavani, and our distributors, Sunil sir. And we are missing the one, Surya sir, Inga DOP Nimishana, Banglan, and all our team full. I want to say thank you to each and every one of you for constantly supporting me and guiding me. Thank you so much, guys. And next, I want to thank all the audience, press, media. Thank you for giving us, showing us lots of love and support. 2-3 வீடியோஸ் நான் பார்த்தேன், வேறு சின்ன குழந்தைங்க வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சி சாங் ஆகட்டும், இல்லைன்னா அந்த காமெடி பண்ணுற அந்த ஏரியாஸ் ஆகட்டும், தேவர் லைக் லாஃபிங் அண்ட் தேவர் லைக் சீட்டில் இருந்து எந்திரிச்சு தேர் லைக் டான்சிங். ஐ யூனோ ஏன் படத்துக்காக அது அந்த சின்ன கிட்ஸ் வந்து அது பண்ணும்போது அது ஐ கேனாட் எக்ஸ்பிரஸ் வேர்ட்ஸ். ஓகே. ஸோ வந்து விஜய் சார் வந்து சிவகார்த்திகேயன் சார் பார்த்து சொல்லுவாங்க, பிடிச்சிட்டார் ஒரு குழந்தைங்களை பிடிச்சிட்டார் அப்படின்ட்டு. நிஜமாவே அந்த மாதிரி தான். பட் நாட் ஜஸ்ட் கிட்ஸ், எவ்ரி ஒன். யூ அட்ராக்டட் எவ்ரி ஒன் த்ரூ தட் கரிஸ்மேட்டிக் பர்ஃபார்மன்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட், கீப் டூயிங் மோர். நாங்கள் அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லணும். சித்தாரா ப்ரொடக்ஷன்ஸ் நாகவம்சி சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து கொடுத்ததுக்கு. பிரைமார்க் லிங்குசாமி சார் அண்ட் ஹிஸ் டாட்டர் ஃபஸ்ட் டைம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படம் வந்து அடுத்து நன்றி வந்து வெங்கிக்கு தான் சொல்லணும். ஆக்சுவலி வெங்கி கூட வந்து வாத்தி படத்தில் தான் ஃபஸ்ட்டு சேர்ந்தேன். அது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர் சேர்ந்து பண்ணேன், அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. திருப்பி விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஸோ 3 படம் ஹேட்ரிக். தேங்க்ஸ் வெங்கி. ஆக்சுவலி வாத்தி ஹிட் ஆனது வந்து 2 ஸ்டேட்லேயுமே பாட்டு பெரிய ஹிட்டு. எனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் தெலுங்குல எனக்கு நிறைய படம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வெங்கி தான் காரணம். ஸோ 3வது படமும் இப்போது நான் ஆக்சுவலி வேறு ஒரு தெலுங்கு படத்துக்காக போயிருந்தேன் ஹைதராபாத்தில். அங்கே ஃபுல்லாக விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் பற்றி தான் பேசிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருந்துச்சு. அங்கே வந்து ஏன்னா இப்போ நம்ம போய் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம போய் அண்ணா எப்படி இருக்குண்ணா படம் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கும், அவங்களாம் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்கன்னு சொல்லும்போது அதுதான் உண்மையாக சக்ஸஸ் நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம போய் கேட்டோம்னா ஓகே அதில் ஒன்றும் இல்லை, பட் நம்ம போகிற இடத்துலலாம் அவங்க அந்த படத்தை பற்றி வந்து பேசுகிறாங்க அப்படின்ற போது அது ரியல் சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி எங்கே போனாலும் ஹைதராபாடாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷ், கேரளா, ஓவர்சீஸில் வந்து ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கு இந்த படம். வெங்கி வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஓவர்சீஸில் வந்து ஹிட் கொடுத்துட்ருக்காரு. அமெரிக்கா, யூகே எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா பண்ணுது படம். ரொம்ப நல்ல நம்பர்ஸ் பண்ணுது. ஆந்திராவில் வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணியிருக்கு சூர்யா சாருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெங்கி. சூர்யா சாருக்கு வந்து இந்த இயர் ரொம்ப ஒரு மேசிவ் ரன். 2 பிளாக் பஸ்டர்ஸ் தொடர்ந்து கொடுத்துருக்காரு. 3வதும் கொடுத்துருவார் தீபாவளிக்கோ இந்த இயர் எண்டில். ஸோ கங்க்ராட்ஸ் சூர்யா சார். உங்களுக்கு சூரரை போட்டிருக்கப்புறம் நான் திருப்பி உங்கள் கூட ஒர்க் பண்ணுற படம் 2வது ஆன ஹேட்ரிக்கில் இருக்கும். ஹேட்ரிக் சீக்கிரமாக கொடுப்போம் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் ராதிகா மேம், நிறைய அடி வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸ்பாட்டில் நானும் ஒரு வாட்டி அடி வாங்கியிருக்கேன். மேம் அடிக்கிற சீன் இருந்தாச்சுன்னா அந்த ரியல் ட்ரைனிங் மெத்தட் ஆக்டிங் கொடுத்துருவாங்க.
உண்மையாகவே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் வாட் அ ரன் மேம். சூர்யா சார் மாதிரி உங்களுக்கும் இந்த இயர் என்ன ரன், தாய் கிழவி இந்த படம். நான் அந்த படம் வந்து ரீரெக்கார்டிங் அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன். நைட்டு 2 மணிக்கு 11 இல்லை மேம் 2 மணின்னு நினைக்கிறேன் மேம். நான் வந்து இந்த படம் பார்த்துட்டு இருக்கேன் செகண்ட் ஹாஃப் ரீரெக்கார்டிங்காக பார்க்குறேன். அழுதுகிட்டே இருக்கேன். எதுக்கு அழுகுறேன்னு எனக்கே தெரியல. இப்போ நைட்டு 2 மணி ஆயிடுச்சு நான் அழுகுறேனா, இல்லை வந்து படம் பார்த்து அழுகுறேனா, இல்லை எதோ சோகத்தில் அழுகுறேனான்னு தெரியல. அழுதுகிட்டே இருக்கு. அப்புறம் நான் மெசேஜ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்கு அந்த அந்த டெத் சீனுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுச்சு. நிறைய மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இமோஷ்னலாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்புறம் கங்க்ராட்ஸ் டு பவானி, ஷீஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம். ஒரு இமோஷ்னலான ரோலு அவங்க வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி விடுதலை பண்ணாங்க. இந்த படத்துலையுமே ஒரு சூர்யா சார் முன்னாடி ரொம்ப ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் டு ஹர். மமிதா, என்ன சொல்கிறது, நான் முதல் நாள் அவங்கள ஷூட்டிங்கில் ரெபலில் ஒர்க் பண்ணோம். எப்படி பார்த்தேனோ இன்னி வரைக்கும் அப்படியே இருக்காங்க. அது ரொம்ப ஒரு ரேர் குவாலிட்டி. ஏன்னா சினிமாவில் நம்ம பார்ப்போம் ஒரு நாளில் வந்து பீப்புள் மாறிட்டே இருப்பாங்க, அவங்களோட தாட்ஸ் மாறிட்டே இருக்கும். பட் மமிதா மாதிரி ஒரு ஹம்பிள் கிரவுண்டட் ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. யூ வாண்ட் கோ ரியலி ரியலி ஹை மமிதா. யூ ஆர் ஸோ டெடிக்கேட்டட், ஸோ டேலண்டட் அண்ட் வெரி ஹம்பிள். ஸோ யூ ஹாவ் அ லாங் வே. அடுத்த பிளாக் பஸ்டராக ரெடி பண்ணிட்டாங்க அடுத்த மாதத்துக்கு நிவின் பாலியோட. ஸோ அதுவும் பிளாக் பஸ்டர் ஆகிடும். ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ மமிதா. தேங்க்ஸ் பாலாஜி, தேங்க்ஸ் அருண் ராஜா, தேங்க்ஸ் கென், அண்ட் தேங்க்ஸ் டு மை மியூசிக் டீம், மை ப்ரொடக்ஷன் டீம். நிமிஷ் இஸ் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். நான் லக்கி பாஸ்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஷாட் வந்து வைக்கிறாங்க, ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க, ஒரு ஆங்கிள் வைக்கிறாங்க, ஓகே ஒரு ஜிம்மி வைக்கிறாங்கன்னா அதோடைய ஆப்ரேஷன் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப ஒரு கேமராமேனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஹீ மேக்ஸ் எவ்ரி ஷாட் ஒர்க். ஸோ ஐ வாஸ் ஸ்டன்ட் பை ஹிஸ் ஒர்க். லோகாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து லக்கி பாஸ்கராக இருக்கட்டும், இல்லை இந்த படமாக இருக்கட்டும், ஹீஸ் டன் இஸ் பெஸ்ட். அமேசிங் ஜாப். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் போய் பாருங்கள். எப்படியும் இட்ஸ் டூயிங் ரியலி ரியலி வெல். ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். அண்ட் பார்க்காதவங்க தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் மீடியாவுக்கு அண்ட் ப்ரெஸ்க்கு ரொம்ப நன்றி. இங்கே இன்னைக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு. ஆடியன்ஸுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். அவ்வளோ லவ் இந்த படத்துக்கு கொடுக்குறீங்க. அவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் நாங்கள் கேள்விப்படுறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் போனப்போ கூட நிறையா ஃபேமிலிஸ் பார்க்குறோம். அது பார்க்குறக்கே எங்களுக்கு ரொம்ப ஹோல்சமாக இருக்குது. நாங்கள் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் கோயம்புத்தூர் விசிட் போயிருந்தோம். அப்போ வந்து தியேட்டர் ஓனர்ஸே எங்ககிட்ட சொன்னாங்க, இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியோட படத்துக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு. ஸோ அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. நிறையா பேர் சூர்யா சாரையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ரோலில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெங்கி சார், தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு படம் டிரெக்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக இன்னும் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்றைக்கி வீக்கெண்ட் சூப்பராக போச்சு. இந்த மண்டே அண்ட் டியூஸ்டே கூட எங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக படம் பார்க்காதவங்க இன்னும் படம் வந்து பாருங்கள். அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. லாஸ்ட் 23 இயர்ஸாக என்னோடய லைஃப் வந்து பேசுகிறதுல மட்டும்தான் இருந்திருக்கு. பிகாஸ் ஐம் அன் ஆர்ஜே பை ப்ரொஃபஷன். நான் ஒரு ஆர்ஜேவாக நிறைய மேடை ஏறியிருக்கேன். ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட்டாக எம்சியாக கிட்டத்தட்ட ஒரு 500 to 600 ஷோஸ் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜஸில் அக்ராஸ் த குளோப் பண்ணியிருக்கேன். டைரக்டராக 2 படம் டைரக்ட் பண்ணியாச்சு. வெப் சீரிஸ் ஒன்று பண்ணிவிட்டேன். இப்போ என்னோட 3வது படத்துக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. பட் ஃபஸ்ட் டைம் இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஏன்னா என் வாழ்க்கையில் என்னோடய தமிழுக்காக லிரிசிஸ்ட்டாக நான் ஏறின முதல் மேடை இது தான். ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அன்றைக்கி அவன் எடுத்த ஒரு டிசிஷன். ஸோ இன்றைக்கி நானும் அருண் ராஜாவும் சேர்ந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோன்றது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அடுத்து என் வாழ்க்கையில் நான் சினிமாக்காக எந்த மேடை ஏறினாலும் நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரே நபர் அப்படின்னா ஜிவி. ஏன்னா 2003 நான் ஒரு ரேடியோ ஜாக்கா. ஜிவி அப்போ தான் வந்து வெயில் படத்துக்கு மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வீட்டில் வந்து ஒரு சின்ன சிடி பிளேயரில் வந்து உருகுதே மருகுதே பாட்டெல்லாம் போட்டு காமிச்சு, இது ரீச் ஆகுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். இப்போ ஜிவியோட ரீச் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 3 நேஷ்னல் அவார்ட். அண்ட் இதை நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்லுவேன். ஒரு நண்பன்றதை தாண்டி ஜிவி எனக்கு ஒரு மென்டார் இன் மை லைஃப். நான் அப்படி தான் ஜிவியை பார்ப்பேன். பட் ஜிவி எப்பயுமே த சேம் ஜிவி டு மீ. அந்த 2003 to 2026 ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை. ஜிவிக்கும் எனக்கும் அந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படியே இருக்குது. பட் இந்தியாவிலே எல்லா ஜானர் படங்களுக்குமே மியூசிக் பண்ண தெரிஞ்சு அதை ஹிட்டு கொடுத்த ஒரே மியூசிக் டைரக்டர் ஜிவி மட்டும்தான் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஜிவி ஃபார் ஆல் த டைம். நெக்ஸ்ட் மை மேன் வெங்கி.
வெங்கி வந்து என் லைஃப்பில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு சர்ப்ரைஸ் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் மாதிரி ஜிவி மூலமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங். அவர் எல்லாரும் வெங்கி அட்லூரின்னு கூப்பிடுறீங்க. நாங்கள் அவருக்கு வச்ச செல்ல பேர் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். பூக்கி அட்லூரி அப்படின்னு வச்சுருக்கோம். ஹி இஸ் ஸோ க்யூட். யூ ஆர் டூ குட் டு பி ட்ரூ. ஓகே, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் கூட இவ்வளோ கரெக்டாக ஒரு ஹியூமன் பீயிங்கை க்ரியேட்டே பண்ண முடியாது. இஸ் டூ குட். ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற அவ்வளோ நல்ல விஷயத்தை வந்து நான் உள்வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெங்கி இந்த ஸ்கிரிப்டை எங்ககிட்ட சொன்ன போது ஸ்கிரிப்டாக படிக்கும் போதே சில இடங்கள் ரொம்ப கண் கலங்கிட்டேன். நான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரைட்டிங். இன்றைக்கி அது ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. வெங்கி, ஐ ரியலி திங்க் யூ வில் டெஃபினெட்லி கோ வெரி லாங் வே மேன். ஐ சீரியஸ்லி ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் எட்டர்னிட்டி. வி ஆல் லவ் யூ. வி கீப் லவ்விங் யூ. நெக்ஸ்ட்டு ராதிகா மேம். மேம், நான் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் எப்படியாவது சொல்லிடுறேன். என் பாட்டி உங்களோட பெரிய ஃபேன், என் அம்மா உங்களோட பெரிய ஃபேன், நான் உங்களோட பெரிய ஃபேன். ஆஃப்டர் தாய் கிழவி அண்ட் திஸ் ஃபிலிம் மை சன் இஸ் ஆல்சோ யுவர் ஃபேன். ஸோ யூஆர் அ டைம்லெஸ் ஆக்டர் மேம். அது எப்படின்னு தெரில. எங்கள் பாட்டி எப்படின்னா, உங்களுக்கு டெலிவிஷனில் ஏதாவது ஆச்சுன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் சரியாக இருக்காது. அந்த லெவலுக்கு உங்களுக்கு அவ்வளோ பயங்கர கனெக்ட் எங்கள் வீட்டில் இருந்திருக்கும். எங்கள் வீட்டில் சமையல் நல்லா இருக்குன்னா இன்றைக்கி ஏதோ நல்லது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். உங்களுடைய நடிப்பில் என்னோட 2-3 வரிகள் இருந்ததுன்றது என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் மேம். தட் ஐ திங்க் மை லைஃப் இஸ் மேட் பிகாஸ் எனக்கு என் பாட்டியோட கனவு இருக்கலாம் இல்லையா, எங்கேயோ ஒரு நாள் என் பாட்டியோட பிளெஸிங் எனக்கு இது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அடுத்தது மமிதா. மமிதா, ஐ மஸ்ட் டெல் யூ யூஆர் ஒன் ஓவர் நைட் ஒபாமா மேன் இன் அ குட் சென்ஸ். ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்கள ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும், அப்புறம் ஃபேமிலிக்கு, அப்புறம் கிட்ஸுக்கு அப்படி வரும். பட் மமிதா சின்ஸ் இன்செப்ஷன் எல்லாருக்கும் ஒரே டைமில் பிடிச்ச ஹீரோயின் அப்படின்றது ஒரு பெரிய கிரெடிட். அண்ட் இன்னும் நிறைய பெரிய பெரிய வருங்காலம் உங்களுக்கு இருக்கும் நான் 100% நம்புகிறேன். தேங்க்யூ. அப்புறம் தலைவர் சுனில் சார், கடைசி 15 டேஸ் நான் இந்த படத்தில் நிறைய வேலை பண்ணியிருக்கேன். ஏன்னா வெங்கி ஜிவி டீமோட தட் இட்ஸ் மை ஃபேமிலி. ஸோ ஐ டூ அ லாட் ஆஃப் ஒர்க் வித் தெம். எவ்ரி டைம் இவரோட சீன் ஏதாவது ஒன்று பார்த்து நாங்கள் சிரிச்சிட்டு இருப்போம். அவர் தான் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரு. த வே ஹி ஆக்டட், த வே ஹி, அந்த எஸ்பெஷலி நீங்கள் டப் பண்ணது வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அதிலும் எஸ்பெஷலி ஒன்று, அந்த செருப்பு அங்கே இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லுவீங்க, அதை நாங்கள் போட்டு போட்டு பார்த்து பல தடவை சிரிச்சிருக்கோம். ஸோ சில படங்கள் தான் சுனில் சார் இப்படி அமையும். நிஜமாவே உங்களை பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து வெங்கி கண்டிப்பாக இருப்பார். ஸோ ஐ எம் ஸோ கிளாட் தட் யூ மேட் திஸ் பியூட்டிஃபுல் ரோல் இன் திஸ் ஃபிலிம். ஹீ மேட் திஸ் ஃபார் யூ. அண்டு இந்த படத்துக்கு இன்னும் பெரிய ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக வரும். நான் கண்டென்ட்டுக்காக இவ்வளோ நேரம் பேசலை, ஆனால் என் மனசுலேருந்து பேசினேன், நீங்கள் நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் மோர் லவ் இஸ் கம்மிங் ஆன் த வே அண்ட் ஐ விஷ் all the best to every one of you. I really feel this journey is over for me. Hope இன்னொரு ஜர்னியில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெங்கி அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறதுல. அதை விட இந்த படத்தில் ஒரு சின்ன பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது இன்னமும் சந்தோஷமாக இருக்குது. Though it's a small portion that I played, அந்த சீன்ஸ் were so well written. அந்த சின்ன சீனில் வந்து ஒரு அவ்வளோ வேல்யூ அண்ட் இம்பேக்ட் ஆட் பண்ணி கொடுக்க முடியும்னா அது ஒரு பவர் தட் only a good writer has. So thank you Venki sir for giving me Meghna. Of course சூர்யா சாரோட நடிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்து பார்த்து அட்மையர் பண்ணி ரொம்ப ரசித்த ஒரு ஆக்டருன்றதுனால பயமாக தான் இருந்தது, ரொம்ப நர்வஸாக இருந்தது. நான் ரொம்ப ப்ராசஸ் பண்ணிட்டுருந்தேன். ஐயோ செட்டை போய் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், அவர் முன்னாடி எப்படி நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே அவர் வந்து ஹாய்மா, யூ ஹாவ் அ வெரி நைஸ் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்படியே காம் ஆயிடுச்சு, அப்பாடா அப்படின்ட்டு. இட் வாஸ் I mean, he's fabulous, சொல்லவே தேவையில்லை. And I really enjoyed working with him. He made it very comfortable for me. And the entire team, thank you so much. It was so much fun and it was a pleasure working with you all. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ. இந்த படத்தை வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து ரீச் பண்ண வச்சுருக்கீங்க. ஐ ஷுட் தேங்க் வெங்கி சார். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் கொடுத்து
அதை வந்து அழகாக என்னை பண்ண வச்சு இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்ட்டு. என்னால் இன்னும் நம்ப முடியல. அண்ட் சூர்யா இது வரைக்கும் எல்லாமே வந்து 4 மேடையில் சொல்லியிருக்கேன். சூர்யாவும் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க போகிற அந்த டென்ஷன்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா வந்து நான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னால வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு சூர்யா நிறைய கொடுத்தாரு. அண்டு மமிதா சொல்லவே தேவையில்லை. வந்து அவங்கள பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி நடிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா நேற்று ஃபோன் பண்ணி தெலுங்கில் ஹைதராபாத்தில் பார்த்துட்டு ஷீ இஸ் பிகம் அ பிக் ஃபேன் ஃபார் மமிதா. இந்த வாட்டி சொன்னாங்க திருப்பி மீட் பண்ணுவியான்னு. இல்லை நாளைக்கு மீட் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் சொன்னேன்னு சொல்லு. அண்ட் ராதிகா அக்காக்கும் சொல்லு, ஏன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அப்படின்ட்டு. அண்ட் இந்த சான்ஸை கொடுத்ததுக்கு திருப்பியும் ஐ ஷுட் ரியலி தேங்க் வம்சி, நானி గారు அண்ட் டைரக்டர் வெங்கி. ஸோ ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ். தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் ஓகே, ஆக்டரா வெரி பேட். நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அந்த படங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் மேம் இன்சிஸ்ட் பண்ணாங்க ஆக்டர்னு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான். Ma'am always bullies me. Okay, ma'am. For the press, media, and reviewers, Vetriki Nandri. Am I right? Thanks to Tamil press and media. I've never received this kind of a warm welcome from Tamil media because this is my 3rd outing here. Madalla Vati. லக்கி பாஸ்கர் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணார். பட் இந்த படம் ஸ்ட்ரெயிட்டாக திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வென் வி கேம் டு மீடியா ஷோ மை லெக்ஸ் வர் ஷிவரிங். வாட் ஆம் ஐ கோயிங் டு லிசன், வாட் ஆம் ஐ கோயிங் டு ஹியர்? அண்ட் எவ்ரிபடி வர் greeting me with a smile, hugging me with a warm welcome and shaking hands, and I can never forget that. See, how we feel is Telugu and Tamil is like Amma Peddamma, Periyamma, what is that? Yeah. So, when we get love from both mothers, first let me thank the people who are right here. Sunil Anna, you're such a sweetheart. I never saw you angry. There was not even one occasion where your face was angry. I always cherish those, our lunch moments or any food moments. And Bhavani, thank you for playing a very small character but very graceful character. Thank you so much. Then Balaji said, no, ask her, she will do. And thank you for being part of this beautiful journey, Vishwanath and Sons. And Balaji, bro, yeah. Bro, you've written 5 songs in the shortest time I've ever known. Because Ippo tune he used to give, and within 1 hour you used to write the song and used to take care of the song production also. You're just my go-to man. Thanks for being a brother throughout this journey. And Sir Linguswamy sir and Haritha sir, I know the coming days will be much, much greater. And in the Madri or family padathukku in the love I never expected. And the way it is faring day by day, consistently, without even dropping. Ma'am, Radhika ma'am, when I came to you to narrate the story, I know you had you had a few doubts about the casting, and you have asked me or suggested or made me you made me prepare with respect to casting also. Maybe because of your advice I've been extra careful. Maybe if not for your advice I would not go Mamita way, seriously, because you're that one purest soul in acting. You're a very purest human being. Even when you're acting, I've never seen an actor, a heroine, worried about acting and care less about how I look. Bro, tala, whatever. GV, the journey started with Vati. I still remember on the first day, what should I call you? Sir, bro. What should I call you? Bro, sollu. But no, now today we are really bros. We became family.
after 3 films, I know, I don't even remember how many times I've a complete song which has finished production has been rejected, and you never tried to sell me that. You always gave me another tune, even in the 0 hour. I really thank you for that. It never happened to me in my previous film, and I really thank audience for that. I really thank for the every ticket that you've bought, and every clap, and every happy tear or a sad tear, and a good tweet or a meme, everything. I thank audience and media, on Team Vishwanath and Sons behalf, and thanks for supporting Vishwanath and Sons illa Vishwanathoda family ku support kudunga ellarum. Thank you so much. Thank you lot. Thank you so much, Venki sir. Definitely.